தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை தென்கரை சாலையில் உள்ள பழைய பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், தற்பொழுது அந்த தீ முழுமையாக அணைக்கப்பட்டதா? விவரம் என்ன, சொல்லுங்க. மதுரை வைகை தென்கரை சாலையில் சற்று முன்னதாக தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பழைய பேப்பர் குடோன் ஒன்று அங்கு இருக்கிறது. அந்த குடோனில் 2 டாடா ஏஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது தவிர ஏராளமான ஒரு பேப்பர்கள், டன் கணக்கில் பேப்பர்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தீயானது மளமளவென பிடித்து பல்வேறு இடங்களுக்கு தீ பரவ தொடங்கி இருக்கிறது. 2 அந்த சரக்கு வாகனங்களும் முழுவதுமாக தீக்கு இரையாயின. அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பழைய பேப்பர்களும் தீயில் இறந்தது. மிக முக்கியமான சாலை. அந்த சாலையை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய சாலை என்பதனால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டது. உடனடியாக தீயணைப்பு துறை வாகனங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மதுரை தல்லாகுளம் மற்றும் பெரியார் பேருந்து நிலைய தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்தன. அவர்கள் இருந்த 6 வாகனத்தில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு மணி நேரமாக தீயானது எரிய தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்தில் தீயணைப்பு துறையினர் தற்போது அந்த தீயை அணைத்து முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தீ என்பது தூரத்தில், அதாவது 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கும் தீ எரிந்தது தெரிய வந்திருக்கிறது. என்னென்ன வைகை கரை சாலை என்பதனால் அந்த தூரத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் வானத்தில் ஒரு கரும் புகை மூட்டத்துடன் காணப்பட்டது. உடனடியாக அது தீயணைப்பு துறையினர் வந்ததனால் அடுத்தடுத்த கட்டிடங்களுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. மேலும் மக்கள் நெருக்கமான பகுதி மற்றும் கடைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த தென்கரை சாலை இருக்கிறது. இந்த தென்கரை சாலையை பொறுத்தளவிற்கு வணிக கடைகள் அதிக அளவில் இருக்கிறது. அதே போன்று நெருக்கமான வீடுகளும் இருக்கிறது. பல்வேறு தொழில்கள் அங்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. தீயணைப்பு துறையினர் விரைவாக வந்ததனால் அந்த முழுவதுமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இல்லை என்றால் அருகிலே இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு பரவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தற்போது தீ முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தீ விபத்திற்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் தீயணைப்பு துறையினர் தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன். இந்த தீ விபத்து தொடர்பான முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்.